சிவராத்திரினாலே விசேஷமான நாள் தான் அது. பொதுவாகவே சிவராத்திரி அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்க சிவராத்திரி இப்போ வந்திருக்க அந்த மகா சிவராத்திரி வந்துட்டு மிகவும் விசேஷமானது. அந்த பிப்ரவரி 26ஆம் வந்திருக்க அந்த மகா சிவராத்திரி இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 144 வருஷத்துக்கு அப்புறம் பல அம்சங்களோடு இந்த சிவராத்திரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல யோகிகள்லாம் சொல்கிறாங்க. சிவராத்திரி அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு, மகா சிவராத்திரி அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் விரதம் இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த கோவில் நடக்கக்கூடிய அந்த 4 கால பூஜையில் கலந்துக்கலாம். அது வந்து சிறப்பானது. அந்த 4 கால பூஜை அப்படின்னா என்னென்னா, அதாவது இன்றைக்கி சிவராத்திரினா இன்றைக்கி நைட்டு 6 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடியது தான் 4 கால பூஜை அப்படின்றது. இது 4 பூஜை நடக்கும். 3 மணி நேரத்துக்கு ஒரு வேறு பூஜை நடக்கும். அது முதல் கால பூஜை அப்படிங்கிறது மாலை 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நடக்கிறது தான் முதல் கால பூஜை. அதோட விசேஷம் என்னென்னா, பிரம்மதேவனே வந்து டைரெக்டாக சிவபெருமானை வழிபடுறதா ஒரு கணக்கு இருக்குது. இப்போது நல்ல வயசானவங்கள்லாம் நல்லபடியாக வாழ்க்கையில் வாழ்ந்து முடிஞ்சுட்டு நல்லபடியாக முத்தி அடையணும், மறுபிறவி வேணாம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் இந்த மாதிரி நேரங்களில் போய் கோயிலில் வந்து பூஜை பண்ணால் அவங்க நினைக்கிற மாதிரி முத்தி அடைய முடியும். அதே போல் நைட்டு 9 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நடக்கிறது வந்து 2ஆம் கால பூஜை. அதில் என்ன விசேஷம் அப்படின்னா, மகாவிஷ்ணுவே வந்து சிவபெருமானை டைரெக்டாக பூஜை செய்வார். அது மாதிரி நேரங்களில் நம்ம போய் பூஜை செய்யும்போது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை இந்த ரொம்ப வறுமையாக இருக்கவங்களோ கடன் தொல்லை இருக்கவங்க கொஞ்சம் இதில் பயன்பட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நைட்டு 12 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் நடக்கக்கூடியது 3ஆம் கால பூஜை. அதோட விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த சக்தியின் வடிவமான அம்மனே வந்து டைரெக்டாக சிவபெருமானை வழிபடுவாங்க. அதாவது மகா சிவராத்திரியோட உச்சகட்ட வழிபாடு அந்த டைம் தான் அது. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு சிவபெருமான் லிங்கமாக உருவான டைமே அந்த டைம் தான் அது. ஸோ எல்லாமே அந்த நேரத்துக்கு போகிறதுக்கு நல்லா ஆசைப்படுவாங்க நிறைய பேர். அப்புறம் காலைல 3 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடியது தான் வந்துட்டு அந்த 4ஆம் கால பூஜை அப்படின்றது. அது நல்லா படிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ இல்லை பட்டம் படம் நினைக்கிறவங்க, அந்த அரசு பட்டங்கள்லாம் வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் வேணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி நேரங்களில் போய் பூஜை பண்ணால் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்.